ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னா பக்ரா கலீஜி. ஸோ இது பண்ணுறது சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக வேணும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ இது நல்லா டெம்ப்டிங்காக ஜூஸியாக வேற இருக்கணும். ஸோ இது தவாவில் பண்ணால் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷபலாக இருக்கும். மஞ்சள் போட்டுக்கிட்டோம், சீரகம், கருவேப்பிலை, பூண்டு இடிச்சிருந்தோம், அது கொஞ்சம் போட்டுட்டு கலீஜி போட்டுக்கலாம். கலீஜி போட்டுக்கிட்டு நல்லா அது டீப் ஃப்ரை ஆகணும். ஆனால் ஃப்ரை ஆகிறதுக்கு எப்படின்னா அதே ஆயிலில் தான் நம்ம டெஸ்ப்ரேட் பண்ணணும். சால்ட்டு, மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகணும். ஆக்சுவலி நம்ம தண்ணி ஊற்றி பண்ணிடலாம், ஆனால் இது தண்ணி ஊற்றாமல் வெறும் அந்த ஆயிலில் தான் பண்ணணும். ஸோ 2 தக்காளியை போட்டுக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது ரொம்ப ஜூஸியாக இருக்கும், ஆனால் அது வேகிறதுக்கு கொஞ்சம் 10 to 15 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அந்த 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேக விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நம்ம ரெடி ஆயிடுச்சான்னு ஒரு நம்ம செக் பண்ணிக்கலாம். கலந்து விட்டோம், இன்னும் கொஞ்சம் வேகணும், இன்னும் ஒரு டைம் எடுத்துக்கும், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும், வெறும் ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட ஃபைனல் லுக்கு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஜஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஸ்மூத்தாக டெக்ஸ்டர் இருக்குது பாருங்கள். ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ. அல்லாஹ் ஹாஃபிஸ்.